வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, 4வது பரிமாணம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். டேய் ஜெயா, எந்திரடா, விடிஞ்ச எவ்வளவு நேரமாச்சு, எந்திரடா, உங்ககிட்டெல்லாம் படிச்சா பிள்ளைங்களும் உருப்பட்டு தான் போகுங்க என்று போகும்போதும் வரும்போதும் அம்மா அர்ச்சனை போட போட என்னவோ இரவெல்லாம் மரம் அறுத்தவனைப் போல தினம் 8 மணி வரை படுத்து கிடக்கும் நான் அன்று வழக்கத்துக்கு மாறாக அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து முழுகி அம்மாவையே அவசரப்படுத்தி சாப்பிட்டு ட்ரெஸ் செய்து கொண்டு 6:45க்கெல்லாம் வாசலில் வந்து நின்று ரோட்டின் தெற்கே பார்க்கிறேன். பின் வடக்கே பஸ் நிற்கும் இடத்தை பார்க்கிறேன். தேனம்மா இன்னும் வரவில்லை. அவளை இவ்வளவு சீக்கிரத்தில் எதிர்பார்க்கவும் முடியாதுதான். மணி 7ல் இருந்து 7:30க்குள் வந்து விடுவதாகத்தான் சொல்லி இருக்கிறாள். நான் உள்ளே வந்து மேஜை முன் வெறுமனே அரை நிமிஷம் நின்றுவிட்டு டிரான்சிஸ்டர் பட்டனை அழுத்துகிறேன். முள் அதிலேயே இருந்ததால் இலங்கை வர்த்தக ஒலிபரப்பு அலறுகிறது. பிறந்த நாள், இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே. நான் வால்யூமை குறைக்கிறேன். அந்த பிறந்த நாள் வாழ்த்து மனதுக்கு சந்தோஷம் தருகிறது. நான் புறப்படும் சம்பவத்தின் வெற்றிக்கு யாரோ அல்லது ஏதோ ஒன்று வாழ்த்து கூறிவிட்டது போல் இருக்கிறது. நான் அப்படித்தான். ஒரு நாளின் அல்லது காரியத்தின் ஆரம்பத்தில் இதுபோல் நல்ல சகுனம் வந்தால் வரவேற்று மகிழ்ந்து கொள்வதும், கெட்ட சகுனம் வந்தால் சகுனம் பார்ப்பதெல்லாம் மூட நம்பிக்கை என்று உதறிவிடுவதும் என் பழக்கம். ஒரு பஸ் தெற்கே இருந்து வடக்கே பாய்கிறது. அது ராஜபாளையம் எக்ஸ்பிரஸ். இந்த ஊரில் நிற்பதில்லை. நான் மீண்டும் ரோட்டில் பார்க்கிறேன். தேனம்மா இன்னும் வரவில்லை. அதற்குள்ளாகவே மறுபடியும் அவளை எதிர்பார்த்தது அசட்டுத்தனமாக தெரிகிறது. இன்னும் ஒரு 1/4 மணி நேரமாவது பொறுத்துத்தான் எதிர்பார்க்க வேண்டும் என்று உறுதி செய்து கொள்கிறேன். மேஜை முன் உட்கார்ந்து கொள்கிறேன். என் வீடு மெயின் ரோட்டின் கரையில் இருக்கிறது. நிலைப்படிக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி மேஜையை போட்டிருக்கிறேன். நிலையில் கால் பாகத்தை மறைத்தபடி நாற்காலி, அதில் உட்கார்ந்து கொண்டு பக்கவாட்டில் திரும்பி பார்த்தால் 2 பஸ் நீளத்துக்கு ரோடு தெரியும். அப்படியே அவள் கடப்பதற்குள் பார்த்து விடலாம். ரேடியோவில் டிஎம்எஸ் குழந்தையை பார்த்து பாடுகிறாரா அல்லது காதலியை பார்த்து பாடுகிறாரா என்ற எளிதில் இனம் காண முடியாத பாடல் ஒன்றை பாடிக்கொண்டிருக்கிறார். காது தன் பாட்டிற்கு பாடலை கேட்டுக்கொண்டிருக்க மனம் பழைய நிகழ்ச்சி பட சுருள் ஒன்றை போட்டு பார்க்கிறது. ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் மத்தியான இடைவேளை. எங்கள் பள்ளியின் மொத்த ஆசிரியர்களான நானும் அவளும் மதிய உணவுக்கு பிறகு பள்ளிக்கு வந்திருக்கிறோம். பள்ளியில் மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு வீட்டிலும் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க போயிருக்கும் மாணவ மணிகள் இன்னும் சரியாக வந்து சேரவில்லை. வந்திருக்கும் சிலரும் அந்த வெயிலில் பள்ளி மைதானத்தில் ஆளுக்கொரு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவள் அடிக்கடி அண்ணாந்து சிரிக்கிறாள். அவள் கழுத்தும் அவள் சிரிக்கும் பாணியும் மிக அழகாக இருக்கின்றன. அவள் அப்படி அடிக்கடி சிரிப்பதை பார்க்கும்போது, நீ இப்படி சிரிக்கும்போது அழகாக இருக்கிறது என்று யாராவது அவளிடம் சொல்லி இருப்பார்களோ என்று படுகிறது. அதுதான், ஒரு பெண்ணிடம் நீ அழகாக இருக்கிறாய் என்று நாம் ஒரு முறை சொல்லிவிட்டால் அதை சைத்தான் அவள் காதில் 1000 முறை சொல்லிக் கொண்டிருப்பானாமே. நான் அந்த அழகை ரசித்துக் கொள்கிறேன். அவள் அழகானதொரு கண் சிமிட்டலை மேஜைக்கு தந்துவிட்டு கேட்கிறாள். ஏன் சார், நீங்கள் பேச்சுலர் தானே? என்ன டீச்சர் அப்படி கேட்குறீங்க? என் வீட்டுக்கு தான் வந்திருந்தீங்களே, எங்கள் அம்மாவை தவிர வேற யாரை பார்த்தீங்க? அவள் மீண்டும் ஒரு குறும்பு புன்னகையை கீழே சிந்திவிட்டு சொல்கிறாள். நீங்கள் அஃபீஷியலாக பேச்சுலர் தான்னு எனக்கு தெரியும் சார். அன்அஃபீஷியலாகவும் பேச்சுலரான்னு கேட்டேன். நான் சிரிக்கிறேன். மனதுக்கு ஒரு தெம்பு வருகிறது. ஏற்கனவே நான் கொஞ்சம் சொற்சிலம்பத்தில் பிரியமுள்ளவன். நான் சொல்கிறேன், நான் பிராக்டிக்கலாகவும் பேச்சுலர் தான் டீச்சர். ஆனால் இனிமே இல்லை. ஏன் சார்? அதான் நீங்கள் இருக்கீங்களே, இனிமே நான் எப்படி பேச்சுலராக இருக்க முடியும்? அவள் துணுக்குற்ற முகம் மாறிப்போ என்னை பார்க்கிறாள். இவன் ஏதாவது இருந்தது இருந்தபடி எக்கச்சக்கமாக பேசிவிடும் ஆசாமியோ என்று பயப்படுவது தெரிகிறது.
நான் அந்த பள்ளிக்கு வந்து 10 நாட்கள் கூட ஆகியிருக்கவில்லையே. நான் விளக்குகிறேன். கிருபானந்த வாரியார் கண்டுபிடிப்புல பேச்சுலர்னா பேச ஆள் இல்லாதவன்னு அர்த்தம் டீச்சர். பேச்சு பிளஸ் இலர் பேச்சலர். எனக்கு பேச்சு துணைக்குத்தான் நீங்க இருக்கீங்களே. அவள் நல்ல காலம் என்பது போல மீண்டும் சிரிக்கிறாள். கழுத்து அழகாக இருக்கிறது. ரோட்டில் மதுரை செல்லும் பஸ் ஒன்று ஓடுகிறது. நான் எழுந்து வந்து பஸ் நிற்கும் இடத்தில் பார்க்கிறேன். பஸ் ஸ்டாப்பிற்கும் எனது வீட்டிற்கும் ஒரு 50 கஜ தூரம் இருக்கலாம். அது மதுரை சாப்டூர் பஸ். அதில் இருந்து 2 பேர் இறங்குகிறார்கள். ஏறி போவதற்கு அங்கு யாரும் இல்லை. நான் தெற்கே பார்க்கிறேன். தேனம்மா இன்னும் வரவில்லை. நான் மீண்டும் உள்ளே வரும்போது ரேடியோவில் ஈழத்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பஸ் ஒன்று போயும் நான் புறப்படாததைக் கண்டு, என்னடா 4 மணிக்கே எந்திரிச்சுக்கிட்டு பறந்த, இப்போ ஒலாத்திக்கிட்டு இருக்க என்று அம்மா கேட்கிறாள். அம்மாவோடு இது ஒரு பெரிய கஷ்டம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க மாட்டாள். நேற்று அவள் மதுரைக்கு எதற்கு என்று கேட்ட கேள்விக்கு 10 பொய் சொல்ல வேண்டியதாகிவிட்டது. ராஜபாளையத்திலிருந்து ஒரு ஃப்ரெண்டு வராம்மா, அவன் கூட போகணும். உனக்கு எதுடா ராஜபாளையத்தில் ஃப்ரெண்டு? மனத்தளவில் பல்லை கடித்து கொண்டு, எங்க கூட ட்ரெயினிங் படித்தவன் என்ற 2வது பொய்யை சொல்கிறேன். எதுக்கு போறீங்க? 3வது பொய்யை சொல்கிறேன். அவனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். பொய் சொன்னால் கொஞ்சம் அலாதையாக சொல்ல வேண்டும். எல்லோரும் சொல்கிறபடி சொன்னால் பிரயோஜனமில்லை என்ற கொள்கை உடையவன் நான். உங்களுக்கு எவன்டா காலையில் 7 மணிக்கெல்லாம் பொண்ணை சிங்காரிச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறவன்? முதல்ல கல்யாண தரகர் வீட்டுக்கு போயிட்டு 11 மணி வாக்கில் தான் பொண்ணு வீட்டுக்கு போகிறோம். அது சரிடா, கல்யாணம் இல்லாதவனை பொண்ணு பார்க்க அனுப்புனா அவன் தனக்கு பார்ப்பானா மாப்பிள்ளைக்கு பார்ப்பானா? உனக்கே ஆகாதப்ப நீ பொண்ணு பார்க்க போன எப்படிடா? அதெல்லாம் பார்க்கலாமா? அதுக்காக அவன் 50 வயசுல ஒரு ஃப்ரெண்டை தேடி கூட்டிக்கிட்டு போக முடியுமா? ஏன் அப்பா அம்மா கூட போகிறது? அது என்னமோ அவன் நீ தான் கூட வரணும்னு கட்டாயம் பண்ணுறான். ஆகவே இப்போதும் இவளிடம் ஏதாவது சொல்லி மாட்டிக்கொள்ள கூடாதென்று ஜாக்கிரதையாக, அவன் இங்கே இறங்கி வருவாம்மா, அடுத்த பஸ்ல தான் சேர்ந்து போறோம் என்கிறேன். அதோடு அவன் உங்களை பார்க்கணும்னு சொன்னான் என்றும் பெரிதாக அடிக்கிறேன். போகும்போது எதையாவது சொல்லி சமாளித்து கொண்டால் போகிறது. எங்களது திட்டம் தேனம்மா வந்து முதல் பஸ் ஏற வேண்டியது. அதை பார்த்துவிட்டு நான் அடுத்த பஸ்ஸில் போக வேண்டியது. அவள் மதுரை பஸ் நிலையத்தில் இறங்கி டவுன் பஸ்ஸில் நேராக காந்தி மியூசியம் போய் இருக்க வேண்டியது. பிறகு நான் போய் சேர்ந்து கொள்வேன். சேர்ந்து கொண்டதும் ரோட்டில் 10 குதிரைகள் கேலப்பில் போவது போன்ற ஒலி. திரும்பி பார்க்கிறேன். 4 எருமைகள் ரோடு முழுவதையும் அடைத்து கொண்டு 4 கால் பாய்ச்சலில் போகின்றன. அவைகளுக்கு பயந்து என் வீட்டு வாசல் வரை ஒதுங்கிய பெரியவர் ஒருவர், இதுகளுக்கு இந்த நேரத்துல கிண்ணாரத்தை பாரு என்கிறார். ரோட்டின் முனையில் கத்தரிப்பூ கலர் சேலை தெரிகிறது. தேனம்மாதானா? ஆவலோடு பார்க்கிறேன். அவள் இல்லை. ரேடியோவில் பொங்கும் பூம்புனலில் டிஎம்எஸ் பாடுகிறார். வள்ளுவன் சொன்ன திருக்குறள் எல்லாம் சொல்லி கொடுத்தேண்டி. அவன் வள்ளுவனைத்தான் நீ யார் என்றான், என்னை இல்லையடி. மனம் தேனம்மாவையும் மறந்து கவிதையில் லயிக்கிறது. ரோட்டில் வர மறுக்கும் ஓர் ஆட்டை பையன் ஒருவன் இழுத்து கொண்டு போகிறான். ஒரு மாது அதன் பின்னால் கையில் ஒரு குச்சியை வைத்து கொண்டு வீராவேசமாக போகிறாள். அவளுக்கு மூச்சு வாங்குகிறது. அந்த ஆடு ஓடி ஓடி அவர்களை வெகு தூரம் அலைக்கழித்து பின் அகப்பட்டிருக்க வேண்டும். ஒரு நாள் பள்ளியில் நான் கேட்கிறேன், ஏன் டீச்சர் இன்னும் கல்யாணம் செய்துக்காம இருக்கீங்க? அவள் சாதாரணமாக சொல்கிறாள், செய்யணும் சார். உங்களுக்கும் வயசு 20 22 இருக்குமே. 20 22 26 முடிய போகுது சார். இந்த ஒளிவு மறைவற்ற பேச்சும் அவளிடத்தில் எனக்கு பிடித்த மாணவிகளில் ஒன்று. அதோடு எனக்கும் வயது 30 ஆகி இருப்பது நினைவுக்கு வருகிறது. முதலாக அதற்காக இப்போது எனக்கு சந்தோஷம் வருகிறது. நல்ல பர்சனாலிட்டி இருக்கு, ஒரு போஸ்ட்ல இருக்கீங்க, நிச்சயம் நல்ல மாப்பிள்ளைங்க வந்துதான் இருப்பாங்க. பின்ன ஏன் இவ்வளவு நாள் இழுத்துட்டீங்க? அவள் நிதானமாக சொல்கிறாள், கொஞ்சம் வசதியான இடமா பார்த்தேன். வீட்டில் பார்த்தாங்கன்னு சொல்லுங்க. இல்லைங்க சார், நான் தான் பார்த்தேன். வீட்டில் யாருக்காச்சும் ஒரு கழுதைக்கு கட்டி கொடுத்தாலும் சரிதான்.
ஏன் இன்னும் உங்க தேனம்மாவுக்கு கல்யாணம் ஆகலேன்னு ஊரு கேள்விக்கு பதில் சொல்லாம இருந்தா சரிதான். வசதின்னு எதை சொல்றீங்க? அவள் பேசாமல் இருக்கிறாள். நீங்க நினைக்கிற மாதிரி வசதியான இடம் வரலேன்னா கடைசி வரையில கல்யாணமே செய்துக்காம இருந்துட போறீங்களா? அவள் லேசான சிரிப்பின் சாயலாக சொல்கிறாள். அது எப்படி சார் முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர வேண்டியதுதான். எது வரையிலையும் இறங்கி வருவீங்க? இதுல என்ன சார் கணக்கு? பலிச்ச மட்டும் பார்க்க வேண்டியதுதான். முடியலனா கடைசியில கிடைச்ச வரையிலும் சரிதான்னு பிடிச்சுக்க வேண்டியதுதான். கடைசியில யாராச்சும் ஆண்டிச்சி ஆண்டிச்சின்னு அவன்தானா ஒரு புருஷனான்னா, அடப்போ அவன் கிடைக்கப்பட்ட பாடு சிவன் அறிஞ்சு போச்சுன்னு சொல்லிட வேண்டியதுதான். சொல்லிவிட்டு அண்ணாந்து கலகலவென்று சிரிக்கிறாள். நான் மெதுவா சொல்றேன். நீங்க உங்க மாமன் மகனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். காத்துக்கிட்டு இருக்கல சார். கொஞ்ச நாள் இருந்தேன். அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்க? வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஏன்? ஏன்? பஞ்சம் பொழைக்கிறதுக்கு ஊரை விட்டு கிளம்பின ராமு நாடார் விருதுநகர் வியாபாரத்தில் லட்சாதிபதி ஆயிட்டாரு. ஊர்லயே தங்கின சண்முக நாடார் வெறும் சண்முக நாடாராகவே இருந்துட்டாரு. கோத்திரம் மாறி போச்சு. கோத்திரம் மாறி போச்சா? ஆமா சார். இப்ப அவங்க நாடார் ஜாதி, பணம், கோத்திரம். நாங்க நாடார் ஜாதி, ஏழை கோத்திரம். இந்த 2 கோத்திரத்துக்குள்ள பெண் கொடுக்கல் வாங்கல் கிடையாது. இதை கேட்டு என்னால் சிரிக்க முடியவில்லை. நான் நீண்ட நேரம் மௌனமாக இருக்கிறேன். அவளும் பேசாமல் இருக்கிறாள். ரேடியோவில் அறிவிப்பாளர் குரல் கேட்கிறது. நேரம் 8:15. இனி கோஷ்டி கானம். முதலில் நான் எழுந்து வெளியே பார்க்கிறேன். அவளை இன்னும் காணோம். தேவதானம் பஸ் வருகிறது. இதுவும் தவறுகிறது. இன்னும் அடுத்த பஸ்ஸிற்கு இனி 3/4 மணி நேரம் காக்க வேண்டும். அதில் அவள் போனாலும் நான் அதற்கடுத்த பஸ்ஸிற்காக மேலும் 1/4 மணி நேரம் காக்க வேண்டும். கொஞ்சம் எரிச்சல் வருகிறது. மீண்டும் உள்ளே வரும்போது அம்மா வேறு. என்னடா உன் சிநேகிதன் உன்னை விட சோம்பேறியா இருப்பான் போல இருக்கு. பொண்ணை பார்க்க போறதுக்கு இப்படி லேட்டா வந்தா எந்த காரியத்துக்கு இவன் நேரத்துக்கு போவான்? நான் பேசவில்லை. டிரான்சிஸ்டரில் சத்தம் இல்லை. நிலையத்தில் மின்சார தடை அல்லது எந்திர கோளாறு என்ற அறிவிப்பு வரலாம். நான் நாற்காலியை ரோட்டை பார்க்கவே திருப்பி போட்டுக்கொண்டு உட்காருகிறேன். சிறிது நேரத்தில் மீண்டும் நினைவு படச்சுருள் விரிகிறது. அடிக்கடி லேசு பாசாக என் எண்ணங்களை வெளியிட்டு வந்த நான் அன்று முடிவாக கேட்டு விடுவதென்று தீர்மானித்து கொண்டு மெதுவாக பேச்சை ஆரம்பிக்கிறேன். ஏன் டீச்சர், உங்க மாமா பையனுக்கு கால் கொஞ்சம் ஊனமாமே? அவள் சொல்கிறாள். கொஞ்சம் ஊனம் என்ன, சரியான நொண்டி. கணுக்காலுக்கு கீழே பூரா ரப்பர். பிறவியா? ஆமா என்ற பதிலோடு தொடர்ந்து சொல்கிறாள். இதுல இன்னொன்னு சார், அவருக்கு கால் மட்டும் ஊனம் இல்ல, மனசும் ஊனம். எதனால சொல்றீங்க? அந்த ஆளு பெரிய பொம்பளை பொறுக்கி சார். கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்லியே ரொம்ப பொண்ணுகளை கெடுத்துட்டதா சொல்றாங்க. ஒரு நாடகக்காரி பெர்மனென்ட்டாம். கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் காதுக்கு வருது. அவங்க இப்ப வந்து பொண்ணு கேட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். மத்தது எல்லாத்தையும் விட்டுட்டாலும் இந்த தாரம்ங்கிற விஷயத்துல நான் யாருக்கும் 2வது இடத்துல இருக்க விரும்பல. நான் மேலும் சிறிது நேரம் இப்படியும் அப்படியுமாக எதையோ இழுத்து பேசிவிட்டு, இந்த வசதிங்கிறத பத்தி அன்னைக்கு ஒன்று சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா என்கிறேன். என்ன சொன்ன? நினைச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கலனா கொஞ்சம் இறங்கி வர வேண்டியதுதான்னு. ஆமா. அப்படி இறங்கி வரப்ப என் ஸ்டாண்டர்டுக்கு வந்தா என் அப்ளிகேஷனை முதல்ல எடுத்துக்கங்க. அவள் என்னை பார்க்கிறாள். என்ன இருந்தாலும் எனக்கு பயம் வந்து விடுகிறது. நானும் அவளை பார்க்கிறேன். முகம் எப்படி இருந்ததோ அவள் பேசாமல் இருக்கிறாள். 2 நாள் கழித்து அவளாகவே கேட்கிறாள். ஏன் சார், புதன்கிழமை உங்க அப்ளிகேஷனை பத்தி சொன்னீங்களே, அதுல சொத்து மதிப்பு காலத்துல என்ன எழுதுவீங்க? ஒரு வாத்தியார் வேலை. அவள் ஜோக் அடிப்பது போன்ற பாவனையில் சொல்கிறாள். உங்க கையில இருக்கிற ஆர்கிமிடிஸ் நெம்புகோலே இதுதானாக்கும். இதை வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கை உலகத்தையே புரட்டணுமாக்கும். ஆமா. பிறகு அவள் யோசிப்பது போல் முகத்தை வைத்து கொண்டு சொல்கிறாள். நான் எதிர்பார்த்ததுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கே சார். நான் என் வேலையை விட்டுட்டாலும் காப்பாத்துற ஆளா பார்த்தேன். நீங்க 1 மாசம் சம்பளம் வராம போனா, ஏன் 10 நாள் லேட்டா வந்தாவே பேயா முழிக்கிற உத்தியோகத்தை காட்டுறீங்களே. பின் அவளே தொடர்ந்து சொல்கிறாள்.
ஆல்ரைட், எனிஹவ் உங்க அப்ளிகேஷன் கொஞ்சம் அனுதாபத்தோடையே கவனிப்போம். சொன்னதும் கலகலவென்று சிரிக்கிறாள். இது ஒரு நெடுஞ்சாலையின் கரையில் இருக்கிறது என்பதைத் தவிர இந்த ஊருக்கு வேறெந்த சிறப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த குக் கிராமத்தில் பிறந்து ஹைஸ்கூல் படிப்பை இதைவிட கொஞ்சம் பெரிய ஊரான 3 மைலில் உள்ள வெள்ளாளப்பட்டியில் முடித்து கொண்டு மதுரையில் ஆசிரிய பயிற்சி முடித்த 2 ஆண்டுகளில் மட்டுமே இவ்வளவு அறிவையும் நாகரிகத்தையும் ஜோவியலான பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொண்ட அவளை நான் வியக்கிறேன். உள்ளூர் என்பதால் இங்கு வேலை வாங்காமல் எங்காவது நகரத்தில் இருந்திருந்தால் இவ்வளவு நாட்களுக்குள் ஏதோ ஒரு துறையில் பெரிய தலைவியாக கூட ஆகியிருப்பாள் என்று தோன்றுகிறது. சிறிது நாளில் எனது நெக்குறுதல் அதிகமான போது அவள் நிதானமாக சொல்கிறாள். அது சரிங்க சார், 2 பேர் சம்பளங்கிறப்ப கணக்கு பார்த்தா கொஞ்சம் சிக்கனமா இருந்தா பிக்கப் பண்ணிக்கலாம் போலத்தான் தோணுது. அப்புறம் என்ன, கொஞ்சம் குண விசேஷங்களையும் பார்க்க வேண்டி இருக்கு. நான் திகைக்கிறேன். நிச்சயமாக அவள் என்னிடம் எந்த மோசமான குணத்தையும் பார்த்திருக்க முடியாது. என் எண்ணத்தை புரிந்து கொண்டவளைப் போல அவளே தொடர்கிறாள். குண விசேஷம்னா உங்களை ஏதோ குற்றம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க சார். நான் நம்ம 2 பேருக்கும் உள்ள சில இயற்கையான குணங்களை சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் இருந்தே உங்களை ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கேன். என்னை பற்றியும் எனக்கு தெரியும், அதனால சொல்கிறேன். 2 பேருக்கும் குணங்கள்ல கொஞ்சம் முரண்பாட்டுக்கும் பின்னால மோதல்களுக்கும் சான்ஸ் இருக்கு. என்ன முரண்பாடுக? அவள் சிலவற்றை சொல்கிறாள். நான் அசந்து போகிறேன். உண்மைதான். நாம கலந்து பேசி எதை யார் விட்டுடணும், எதை யார் யாருக்கு விட்டு கொடுக்கணும்னு எல்லாம் முதல்லையே தீர்மானம் பண்ணிக்கணும் சார். அன்றில் இருந்து பல நாட்கள் இதை பற்றியே பேசுகிறோம். முடிவாக சென்ற திங்கள் அன்றுதான் ஓகே சொல்கிறோம். அந்த முடிவை கொண்டாடத்தான் இன்று மதுரை போகிறோம். மதுரை சென்று எக்ஸிபிஷனும் ஒரு ஆங்கில சினிமாவும் பார்த்துவிட்டு வரப்போகிறோம். ஏனென்றால் அதற்குத்தான் இந்த ஊர்க்காரர்கள் யாரும் வரமாட்டார்கள். ரேடியோ திடீரென்று பாடுகிறது. என் மூக்கு, என் பல்லு, என் ராஜாயி. கை கடிகாரத்தை பார்க்கிறேன். மணி 9:05. மீண்டும் வெளியே வருகிறேன். ஒருவேளை அவளுக்கு உடம்பேதும் சரியில்லாமல். தெற்கே இருந்து 2 பிளஷர் கார்கள் வேகமாக வருகின்றன. முதல் காரின் ஓரத்தில் தென்படுபவர்கள் உள்ளூர்காரர்கள் போலிருக்கின்றனர். பின்னால் வரும் கார் முழுவதும் அநேகமாக பெண்களாக தெரிகிறார்கள். அதன் பின் சீட்டின் நடுவில் யாரோ மணப்பெண் போல, தீனம்மா போல. நான் சரியாக பார்ப்பதற்குள் கார் என்னை தாண்டி விடுகிறது. நான் பார்த்தபடி நிற்கிறேன். ஆனால் வேகமாக சென்ற கார்கள் பஸ் நிற்கும் இடத்தில் போனதும் மெல்ல ஸ்லோவாகின்றன, பின் நிற்கின்றன. முதல் காரில் இருந்து 2 பேர் இறங்குகிறார்கள். அவர்களில் ஒருவர் தேனம்மாவின் தகப்பனார். அப்போதுதான் எனக்கு அங்கே SVM மகாலிங்க நாடார் அங்கே நின்று கொண்டிருப்பது தெரிகிறது. அவர் இந்த ஊரிலேயே பெரிய மனிதர். காரை விட்டு இறங்கியவர்கள் சிரித்து கொண்டே அவரிடம் சென்று ஏதோ சொல்கின்றனர். 2வது காரின் கதவு திறக்கிறது. முதலில் தேனம்மாவின் அம்மா இறங்குகிறாள். அடுத்த மணப்பெண் அலங்காரத்தில். ஆம், தேனம்மாவேதான். அவள் வந்து வெகு நாசுக்காக மண்டியிட்டு பெரியவரை வணங்குகிறாள். அவர் ஆசீர்வதிக்கிறார். அவள் எழுந்ததும் அவர் தன் சட்டை பையில் இருந்து ஏதோ ரூபாய் நோட்டை எடுத்து தருகிறாள். அவள் பவ்யமாக அதை வாங்கிக் கொள்கிறாள். பக்கத்தில் இருந்த யார் என்ன சொன்னார்களோ எல்லோரும் சிரிக்கின்றனர். இதற்குள் அங்கே 10-20 பேர் கூடிவிட்டிருக்கின்றனர். அவள் காருக்கு திரும்புகிறாள். கார் ஏறப் போகும்போது நான் இருக்கும் பக்கம் திரும்புகிறாள். என்னை பார்ப்பது போல இருக்கிறது. அவள் பக்கத்தில் இருப்பவர்களிடம் ஏதோ சொல்கிறாள். சிலர் என் பக்கம் திரும்பி பார்க்கிறார்கள். பக்கத்தில் இருக்கும் ஜவுளிக்கடை ஆறுமுகம் அவளிடம் சரி என்று தலையாட்டுகிறார். அவள் உள்ளே போகிறாள். அவள் அம்மாவும் உள்ளே போகிறாள். கார்கள் பறக்கின்றன. கூட்டம் கலைகிறது. சிலர் என் பக்கம் வருகின்றனர். அவர்களோடு ஆறுமுகமும் வருகிறார். அவரை விசாரிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அவரே சற்று தூரத்தில் வரும்போதே சத்தமாக, சார், சங்கதி தெரியுமா என்கிறார். என்னங்க, இன்னைக்கு உங்க டீச்சருக்கு கல்யாணம் சார். நான் உள்ள அட்டத்தை கொஞ்சம் கூட வெளிக்காட்டாமல் அதற்காக என்னையே வியந்தவனாக, என்னங்க இது திடீர்னு என்று சாதாரணமாக கேட்கிறேன். நிலமை அப்படி ஆயிடுச்சுங்க சார். அவங்க மாமன் மகன் ஒருத்தன் காலித்தனமாக தெரிஞ்சாங்கல்ல,
அவன் இப்போ ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டான். அவ கட்றா தாலிங்கிறா. பத்தாததுக்கு பழைய நாடகக்காரி. அவ அண்ணன் தம்பியும் வழி சொல்லிட்டு போடான்னு பிடிப்பானுங்க போல இருக்கு. அதுதான் ராம நாடார் பார்த்தாரு. டான்ஸ்காரி. அவளை இவன் கட்டுறதுக்கு பேசாம தங்கச்சி மகளையே எடுத்துடலாம்னு நேத்து ராத்திரி நேரா வந்துட்டாரு. ராத்திரியே உடன் பரிசம். இப்ப 12 மணிக்குள்ள முகூர்த்தம். மனது கேட்கவில்லை. நான் கேட்கிறேன். டீச்சர் என்ன சொன்னாங்க? அது என்ன சொல்லுது? லட்சாதிபதியை கட்டிக்கிறதுக்கு கசக்குமா? கிடைக்கணுமே சார். கல்யாணம் எங்க? மதுரையில். ஆனால் கல்யாணம் திருப்பரங்குன்றத்துலன்னு கிளப்பி விட்டுருக்காங்க. அந்த பார்ட்டி தகராறு பண்ணுறதா இருந்தால் அங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்கட்டும்னு. அதனால தான் அவசரத்தில் சொல்லிக்க முடியல. வாத்தியார்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லுச்சு என்கிறார். லீவு லெட்டர் எதனாச்சும் கொடுத்துருக்காங்களா? இனிமே எதுக்கு சார் லீவ் லெட்ரு? திரும்பி வர்றதா இருந்தா தானே சார் லீவ் லெட்டர் எல்லாம். இனி ஒரு நிமிஷமும் இங்கே வேலை பார்க்க அவங்க மாமன் விடுவாரா? அவர் புறப்படுகிறார். நான் உள்ளே வருகிறேன். ரேடியோவில் என்ன இழவோ பாடுகிறது. அதை நிறுத்துகிறேன். சட்டையை கழட்டுகிறேன். சமையல் அறையில் இருந்து வந்த அம்மா, என்ன போகலையா என்கிறாள். ஆமா என்று சொல்லும் நான் தொடர்ந்து அவளை கேள்வி கேட்க வைக்காமல், 9 மணிக்குள்ள வரலேன்னா வரமாட்டேன்னு சொல்லி இருக்கான் என்கிறேன். அதன் பிறகு அவள் சொல்வது காதில் விழவில்லை. வந்து கட்டிலில் படுத்துக் கொள்கிறேன். ஒரு யானை நெஞ்சில் மிதித்து நடந்து போய்விட்ட மாதிரி இருக்கிறது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.